Hello friends, welcome to AR Creation சமையல். இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா தேங்காய் பால் முறுக்கு தான் எப்படி செய்யறது இப்ப வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க இந்த தீபாவளிக்கு சூப்பரா வரும். சரியான அளவுகளோட பச்சரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் வச்சு தேங்காய் பால் முறுக்கு நான் செஞ்சிருக்கேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் எப்படி செய்யறது அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். தேங்காய் பால் முறுக்கு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பாக்கெட் மாவு கடையில் வாங்கின பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன். இதை நான் ஒரு முறை 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு சளிச்சிட்டு எடுத்திருக்கேன். இதில் மெஷரிங் கப்பில் 2 கப்பு போல் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு சேர்த்துட்டேன். இன்னொரு கப்பு 2 கப் அளவுக்கு வறுத்து சளிச்ச மாவு பச்சரிசி மாவு கூடவே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சளிச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்குவோம். எள்ளு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கூடவே பார்த்தீங்கன்னா நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இது நல்லா மாவை கலந்துக்குங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் சூடான எண்ணெய் அல்லது பட்டர் கூட சேர்த்து நீங்கள் இந்த மாவோடு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்து தான் இப்போ நம்ம பிசைய போகிறோம். ஒரு சின்ன தேங்காயில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். மாவை பார்த்தீங்கன்னா எல்லாம் பிசைஞ்சாச்சு. முறுக்கோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ முறுக்கு மாவு தேங்காய் பால் முறுக்குக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ முறுக்கு புளியறதுக்கு நான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம முறுக்கு குழாயில் சேர்த்துட்டு இப்போ சுற்றிலும் நம்ம இது மர குழாயாக இருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே நம்ம ஆயில் தடவிக்கலாம். சின்ன சின்ன தட்டுகளில் நம்ம புளிஞ்சி கூட நம்ம எண்ணெயில் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தட்டில் நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம பிசைஞ்சு இருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குழாயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குழாயில் சேர்த்து புளிய வருதான்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி ரன்னிங் அதே இது போல் விடாமல் வரணும். விட்டு விட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு எண்ணெயில் போடுறப்ப பிரிஞ்சு போயிடும். இப்போ மாவை குழாயில் சேர்த்துக்கலாம். மீதி மாவை மூடி வச்சுக்கோங்க, அப்போ தான் காயாமல் இருக்கும். ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மாவு சேர்த்து பார்ப்போம். போட்டோன்னே எலும்பி வந்து பாருங்கள். இது போல் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். ரெடியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த முறுக்கை நம்ம இது கூட சேர்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு தடவை போட்டதை நான் எடுத்துட்டேன். எண்ணெயில் போட்டுடலாம். சூப்பராக வெள்ளை வெள்ளையன்னு மொறுன்னு தேங்காய் பால் முறுக்கு செஞ்சுட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.